வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். ஈரல் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் ஈரல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் நீட்டாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கப்பூ, ஒரு பட்டை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம். இது ரெண்டையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம், கரம் மசாலா. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வறுத்துக்கிறேன். வெங்காயத்தை கூடவே துருவி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆறுனதும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, லவங்கம் 3த்தையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டால் மேலெல்லாம் எண்ணெய் தெரிக்கும். அதனால் நான் எப்போவுமே வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை போடுவேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கம்மியில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் வெறும் மசாலா போட்டதுனால. நான் ஈரலை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் இல்லாமல் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட போட்டுக்கலாம். ஈரல் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காய் வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்தேன். அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஈரலாம் தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் ஈரல் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஈரெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய்லாம் நல்லா சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈரல் தொக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே கொத்தமல்லியை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு இறக்கிக்கிறேன். ஈரல் தொக்கு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இந்த தொக்கு தோசை, இட்லி, அப்புறம் வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.